இன்றைய இந்நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கந்தையா ஜசீதன் தவிசாளர் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை அவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு என்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மகாசன சமூக நிலையத்தின் தலைவர் மூனா பரமானந்த குமார் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி பரமேஸ்வரன் அருந்தசா சனசமூக நிலைய அபிவிருத்தி அலுவலர் பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளர் யாழ்ப்பாணம் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி ஜெரீனா கிரேசியன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திரு கலாம் கருநாதன் உஷாந்தன் கௌரவ உறுப்பினர் வெலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை மானிப்பாய் அவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற போதகர் முருகன் அஸ்தினாஸ் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். போதகர்கள் சார்பில் போதகர் முருகன் அஸ்தினாஸ் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் இன்றைய நாளிலே சனசமூக நிலையத்தினால் கௌரவிக்கப்படுவர்கள் வரிசையிலே திருமதி முருகன் தெய்வானை அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமது சனசமூக நிலையத்தின் செயலாளர் சானா பரதன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். கிராம மக்கள் சார்பாக சமூக நிலையத்தில் அதீத பெற்றுடையவராக இளைஞர்கள் சார்பாக மற்றும் சிறந்த முறையிலே சமூக நிலையத்தை கண்காணித்து வருகின்ற நமது கிராம மக்கள் சார்பில் திரு சேனா ஸ்ரீவன்ராஜ் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நமது கிராமத்தினுடைய அபிவிருத்தி பாதையிலே பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்ற கிராம உத்தியோகத்தர் திரு நிருபன் ஐயா அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைத்து விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இறை வணக்கம் இடம்பெறும். எங்களுடைய கிராமத்தினுடைய பெரும்பான்மையுடைய கிறிஸ்தவ மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் இறை வணக்கத்திற்கு அமைவாக போதகர் பிலிப் ஆண்டனி அவர்களை ஒரு சிறிய சபத்துடன் நமது விழாவினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம்.
நாங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து இந்த சமூக நிலையத்திலே நடுபட்டு பிரியாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, கூட இருந்து ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இது இந்த அளவோடு இல்லாமல் கர்த்தாவே தொடர்ந்து இந்த காரியங்கள் நடைபெற கண்காணிக்க பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்கள். தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் நீங்கள் உதவி செய்யுங்கள். உடைய ஆணிகள் கடாப்பட்ட கரங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். இறை வணக்கத்தினை வழங்கிய போதகர் பிலிப் ஆண்டனி, மித்தல் மிஷனரி ஆலயம் ஊர்காவல்துறை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு மௌன அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். நமது சனசமூக நிலையம் இந்த மண்ணிலே நீண்ட காலமாக நிலைத்திருப்பதற்கு அடித்தளமிட்டு இறை பதம் அடைந்திருக்கின்ற அமரர் வைத்தி முருகன் மற்றும் அமரர் மைக்கேல் கருணாநிதி ஆகிய இருவரையும் எங்களுடைய மனதிலே நினைத்தவர்களாக நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் இறை வணக்கத்தினையும் அவருக்கு அக வணக்கத்தினையும் ஒரு நிமிடம் அனைவரும் செலுத்திக் கொள்வோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக 1980 ஆண்டு நமது சனசன நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இந்த மண்ணிலே புத்துயிர் பெற்று சிறப்பாக காட்சி அளிப்பதை நாம் அறிந்து விடயம். இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் ஒரு புதிய பொலிவுடன் காத்திருப்பதற்கு எங்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி இந்த நிலையம் இந்த மண்ணிலே மீண்டும் நிமிர்ந்து நிற்பதற்கு அளப்பெரிய சேவையாற்றிய புலம்பெயர் நாட்டிலே